வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். போன வீடியோவில் இந்த தியானம் பற்றிலாம் பார்த்தோம்ல. ஸோ அது பண்ணுறது மூலயமா என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். சில பேர் என்ன ஏதோ சக்தின்றான், எதுவுமே இல்லாத தன்மைன்றான், ஸோ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் சயின்ஸ், அப்புறம் சில சயின்டிஸ்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது மூலியமாக இதெல்லாம் உண்மைதான்றது நம்மளுக்கு இன்னும் கூட புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ நம்மளை சுற்றி எப்போவுமே மின்காந்த அலைகள்னு சொல்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலியமாக தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு உடம்புல, மசில்ஸ் கான்ட்ராக்ஷன், அப்புறம் இந்த ஒரு நர்வ்ஸ்க்கும் இன்னொரு நர்வ்ஸ்க்கும் அந்த கம்யூனிகேஷன், ஸோ அதெல்லாம் எல்லாமே இந்த ஃபோர்ஸ் மூலியமாக தான் நடக்குதுன்றத நம்ம சின்ன வயசுலேயே ஃபிசிக்ஸில் 6வது படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்புறம் இந்த பயாலஜிலையும் கூட படிச்சிருக்கலாம். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேலை செஞ்சிட்ருக்கு. இதே மாதிரி தான் இந்த ரேடியோ வேவ்ஸ், கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ரேடியோவை டியூன் பண்ணுறோம், ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டியூன் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அந்த வர ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா சிங்க் ஆகும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரேடியோ மூலியமாக நம்மளால் கேட்க முடியுது. கரெக்டாக? இப்போ அடுத்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணால் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் மாறுது. இதே மாதிரி தான் லைட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்கிறோம், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நம்ம டாக்டர் சொல்கிறாரு, இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இது எல்லாத்துலேயும் சேர்த்தே நம்மளால் ஒளியின் சக்தியோட வெறும் 1% மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம இந்த விப்ஜார்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெயின்போ கலர்ஸ், இதோட ஷேட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வெறும் அந்த லைட்டோட ஒரே 1% எனர்ஜி மட்டும்தான். அப்போ மீதி இந்த 99% எனர்ஜி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல இருக்கிற சக்திகளோ இல்லை அதையே உருவமாக கொண்டு வாழ்கிற அந்த சக்திகளும் இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்க? அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பேசினாலும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த உடலுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்குது, இது மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல. அப்போ நம்மளால் பார்க்கவே முடியாதுன்றது இல்லை, சரியான பயிற்சியின் மூலியமாக கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் நம்ம கூடயே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலன்றனால